ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படிங்கிற மாரி ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய கடைசி படப்பிடிப்பு சம்மந்தமா, தன்னுடைய கடைசி படம் சம்மந்தமான வேலைகள்லயும் தளபதி விஜய் வந்து பிஸியா இருக்காரு. இன்னொரு புறம் வந்து புஷி ஆனந்த் அவர்களே வந்து வெளியில அனுப்பிவிட்டு, பொறுப்பாளர்கள்லாம் வந்து நியமிச்சு, அதிரடி ஆக்ஷன்ல வந்து விஜய் வந்து இறங்கியிருக்காரு. அத பத்தி தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். விஜய் நடிப்புல உருவாகிட்டு இருக்க படம் தான் வந்து 69. அதோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து எப்போ வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாரி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்த வந்து வினோத் வந்து டைரக்ட் பண்றாரு. இதுதான் விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால, மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில தான் இந்த படம் வந்து உருவாகிட்டு வருது. இந்த படத்துல வந்து பாபி தியோல், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, கௌதம் வாசுதேவ் மேனன், நரேன், பிரியாமணி, பிரகாஷ்ராஜ் இவங்கலாம் வந்து முக்கிய கதாபாத்திரத்துல வந்து நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து நடிகர் பாலகிருஷ்ணா நடித்த பகவந்த் கேசரி அப்படிங்கிற படத்தினுடைய ரீமேக் அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க. இப்போ வந்து பொங்கல் பண்டிகைக்கு வந்து இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் பேர் ஏதாச்சும் வந்து வெளியாகலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா வந்து அது வந்து வெளிய ஆகல. இப்போ வந்து ஜனவரி 26ஆம் தேதி வந்து அதிகாரப்பூர்வமா வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால, இது வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட படமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து ரசிகர்கள் மத்தியில வந்திருக்கு. பட் இன்னொரு புறம் வந்து இதற்கு முன்னதா வந்து வினோத் சொன்ன பேட்டிகள வந்து பார்க்குறப்ப, இல்ல அது வந்து எல்லாருக்குமான ஒரு படமா தான் வந்து இருக்கும். எல்லாரும் ரசிக்கிற மாதிரியான ஒரு படமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி வினோத் வந்து சொல்லியிருக்காரு. அதனால இந்த படத்த பார்த்தோன்னா டீட்டெயிலா வந்து ரொம்ப சஸ்பென்ஸா தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ வினோத் வந்து எப்படி உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு வந்து ரிலீஸ் ஆகுற சமயத்தில தான் வந்து தெரிய வரும். அந்த மாரி சூழல்ல தான் பனையூர்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்தில வந்து நிர்வாகிகள வந்து சந்திச்சு விஜய் வந்து ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு. அதில வந்து ஒரு பட்டியலையும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தவரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல வந்து டார்கெட்டா வச்சு தான் அதிரடியா விஜய் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மூவ் பண்ணி வந்துட்டுருக்காரு. மாவட்ட செயலாளர்கள நியமிக்கக்கூடிய பணியில வந்து விஜய் வந்து இறங்கியிருக்காரு. இதற்காக பார்த்தீங்கன்னா, பனையூர்ல இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்துக்கு அவர் வந்து வந்தாரு. மாவட்ட பொறுப்பாளர்களோட வந்து ஆலோசனையும் வந்து நடத்தியிருக்காரு. உள்ள போனப்ப பார்த்தீங்கன்னா, கையில வந்து பெரிய ஒரு லிஸ்ட்டே வந்து அவர் வந்து வச்சிருந்தாரு. அதாவது வந்து தேர்வு செய்யப்பட இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள தனித்தனியா வச்சு நேர்காணல் வந்து நடத்தியிருக்காரு. ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்களோட 20 நிமிஷத்துக்கு வீதம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு. அதாவது உங்க அந்தந்த மாவட்டத்தில என்ன பிரச்சனை? எப்படி நீங்க வந்து எப்படி உங்கள நம்பி தான் நான் வந்து இறங்கியிருக்கேன். ஸோ நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து சொன்னதா வந்து சொல்லப்படுது. அதே மாரி கட்சியினுடைய பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய புஷி ஆனந்த், பொருளாளர் வெங்கட் இவங்களே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெளியில வந்து விஜய் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ வந்து இப்ப ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில, ரைட்டு கட்சிய வளர்க்கணும், அவங்க கட்சிக்கான எல்லாத்தையும் கவனிக்கணும் எல்லாம் ஓகே தான். பட் அதையும் தாண்டி அவங்கள கூட பக்கத்துல வந்து வச்சுக்காம, ஏன்னா அவங்க மேபி இருக்கிறப்ப கூட சில விஷயங்கள் சொல்ல தயங்கலாம். அப்ப அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு, அவங்கள வெளியில அனுப்பிட்டு, தனித்தனியா விஜய நேரடியா பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பொறுப்பாளர்கள்கிட்டயும் நீங்க வந்து சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து தனித்தனியா பேசின விஷயம் வந்து அரசியல்ல பரபரப்பா வந்து பேசப்படுது. அதே மாரி இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமன விவகாரத்துல வந்து பணம் கேட்கப்படுவதா ஒரு குற்றச்சாட்டு வந்து வெளியானுச்சு. இதனால வந்து விஜய் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாரி செயல்ல இந்த பணம் வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள்ல யாராச்சும் ஈடுபட்டீங்க அப்படின்னா, உடனே வந்து கட்சியிலேருந்து நீக்கப்படுவீங்க. உடனே வந்து நமக்கு வந்து நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படிங்கிற மாரி வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாரி விஜய் வந்து இந்த மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு வந்து சோசியல் மீடியால என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாக வசதிய வந்து கருத்துல வச்சுக்கிட்டு, கழக பணிகள துரிதமா மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக, அமைப்பு ரீதியா வந்து சட்டமன்ற தொகுதிகள உள்ளடக்கிய 120 மாவட்டங்களா வந்து பிரிச்சிருக்கோம். முதல் கட்டமா அதுல வந்து 19 கழக மாவட்டங்களுக்கு வந்து கழக விதிகளின்படி மாவட்ட பொறுப்பாளர்கள வந்து நாங்க வந்து நியமிச்சிருக்கோம். புதியதா வந்து பொறுப்பேத்துக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், பாராட்டுகளையும் வந்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த புதிய நிர்வாகிகளுக்கு வந்து கழக தோழர்கள் அனைவரும் வந்து முழு ஒத்துழைப்பு வந்து குடுக்கணும் அப்படிங்கிற மாரி தளபதி விஜய் வந்து பேசியிருக்காரு. நன்றி.